ப்ரொஃபஷனலாக குக் பண்ணுறதுக்கும் வீட்டில் குக் பண்ணுறதுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சேம் தான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது. இப்போது அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட், யுவர் சர்விங் ரொம்ப நிறைய பேர், தேர்ஸ் அ சர்டன் ஸ்டாண்டர்ட். இப்போ அதுவுமே எடுத்துக்கிட்டோன்னா வேறு நிறைய டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பார்த்தோன்னா ஸ்டாண்ட் லோன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, 5-star ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பின்ன கேட்ரிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறோன்னா தேர் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ். பட் இப்போ வீட்டில் நம்ம சமைக்கிறோன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபேமிலிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சமைச்சு முடிச்சிருவோம். செகண்ட் திங் வந்து வீட்டில் இருக்கும்போது பட்ஜெட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மந்த்லி பட்ஜெட்குள்ளே என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வாங்க முடியும், அது ஃபேமிலிக்கு என்ன பெனிஃபிஷியலாக இருக்குது, ஹெல்த்தியாக என்ன இருக்குது, அந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆர் பார்ட்டிஸ் ஆர் இப்போ வந்து ஜென்ஸ் ஆர் ஆல்சோ குக்கிங். ஆனால் இப்போ ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா பியோர்லி அந்த இன்னொரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும்தான். அது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் போது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ, இப்போ அவங்க தேர் பேயிங் ஃபார் அ சர்டன் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபுட் குவாலிட்டி எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி, இன்க்ரீடியன்ஸ், மென்யூ, அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே கம்ஸ் இன் வென் யூஆர் லுக்கிங் அட் இட் ப்ரொஃபஷ்னலி. ஆனால் வீட்டில் அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அம்மா வந்து அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி பேருக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் பண்ணி வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியோட ஜாபே.